இன்றைக்கி ஸ்பெஷல் வந்து வெஜிடபிள் பிரியாணி செய்யலாம். அதுக்கு வந்து 3 பெரிய வெங்காயம், 4 பச்சை மிளகாய் வெட்டி வச்சுருக்கேன். குக்கர் அடுப்பில் வச்சு எண்ணெயை ஊற்றிக்கலாம். பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி எல்லாம் சேர்த்து பொரிஞ்சோன்னே பச்சை மிளகாய் வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா பொன்னிறமாக வதங்கின உடனே இஞ்சி 25 கிராம், பூண்டு 25 கிராம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் எடுத்து சேர்த்துக்கலாம். சேர்த்து அடி பிடிக்காமல் நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா பச்சை வாசனை போன வாட்டி 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி இந்த அளவுக்கு வதங்கின வாட்டி தக்காளி 5 தக்காளி வெட்டி வச்சுருக்கேன். அதை சேர்த்து நல்லா ஒரு கிளறிக்கலாம். தக்காளி வதங்கிறது கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம். 100 கிராம் தயிர் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா ஒரு கிளறி பச்சை வாசனை போகிற வரலும் நல்லா வதக்கிடணும். நல்லா வதங்கின வாட்டி புதினா கொத்தமல்லி எடுத்து சேர்த்து புதினா கொத்தமல்லியை சேர்த்து நல்லா பரட்டி நல்லா கொஞ்ச நேரம் வேக விடலாம். நல்லா வெந்த வாட்டி அரிஞ்சு வச்ச பீன்ஸு, கேரட்டு, உருளைக்கிழங்கு, பட்டாணி சேர்த்து நல்லா ஒரு வதக்கிக்கலாம். கரண்டு வேறு போயிடுச்சு. 3 டம்ளர் இந்த 3 டம்ளர் எங்கே போல டம்ளரை காணோம். டம்ளரில் 3 டம்ளர் அரிசி, 6 டம்ளர் தண்ணி. அதை கரண்டு வந்துருச்சு. அரிசி சேர்த்திட்டேன். 6 டம்ளர் தண்ணிக்கு தண்ணி ஊற்றி நல்லா கரண்டு போகும். ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. நல்லா புழிஞ்சிட்டு 1/2 எலுமிச்சம்பழம் புழிஞ்சு விட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்கு தான் போட்டோம். இப்போ பிரியாணிக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா கிளறி ஒரு தட்டு போட்டு மூடி வைக்கலாம். தண்ணி கொஞ்சம் நல்லா சுண்டுட்டோம். தண்ணி தான் இந்த அளவுக்கு சுண்டுன வாட்டி ஒரு கிளறு நல்லா கிளறி விட்டு இந்த பதம் சுருங்கினா போதும். சுருங்கின வாட்டி குக்கர் மூடி போட்டு மூடி விசில் போட்டுக்கலாம். விசிலை போட்டு 2 விசில். இந்த குக்கர் வேறு விசிலே வர மாட்டேங்குது. தட்டி விட்டாச்சு. தட்டி விட்டுட்டு 2 விசில் விட்டுட்டு ப்ரெஷர் போன வாட்டி ஓப்பன் பண்ணால் வெஜிடபிள் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம வந்து சாப்பாட்டு அரிசியில் தான் செஞ்சுருக்கோம். செஞ்சு பாருங்கள், ஒரு தடவை சூப்பராக இருக்கும். எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வணக்கம்.